தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 3வது ஞாயிறு. இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருச்சபையானது திருவருகை காலத்தில் இந்த 3வது ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறாக, அகமகிழ்வின் அக்களிப்பின் ஞாயிறாக கொண்டாட நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. மகிழ்ச்சி என்பது என்ன? மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ்வது. நம்மை பார்க்கின்றவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி. நம்ம எத்தனை பேர் இந்த கேள்விக்கு சந்தோஷமாக இருக்கிறேங்க, இன்றைக்கி நான் நிறைவோடு இருக்கிறேங்க என்று சொல்லி எத்தனை பேர் பதில் சொல்பவர்களாக இருக்கின்றோம்? ஏதோ இருக்கின்றோம் என்று பதில் வரும். அப்படியே போயிட்டுருக்குதுங்க என்று சொல்லி பதில் சொல்லுவோம். இப்படி ஏதாவது ஒரு குறைபாடோடு உள்ள மனநிலையைத்தானே வெளிப்படுத்துவதாக நம்முடைய செயல்பாடுகளும் வாழ்வும் அமைந்திருக்கின்றன. நாம் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி நமக்கு இன்னும் கிட்டவில்லையே, ஏன் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம் வாழ்வில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற அனுபவங்களாக இருக்கலாம், நம் உள்ளத்திலே வாழ்வில் இருக்கின்ற பயங்களாக, அச்சங்களாக, கலக்கங்களாக, கவலைகளாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி அல்லது எதிர்கால நிகழ்வுகளை பற்றிய ஒரு வகையான குழப்பமான பயம் நிறைந்த வாழ்வாக இருக்கலாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்வாக இருக்கலாம், என்ன நடந்து விடுமோ என்கின்ற ஒரு வகையான சோர்விலேயே நாம் வாழ்கின்ற தருணங்களாக இருக்கலாம். அல்லது பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு இவையெல்லாம் இருக்கின்றன, அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், இந்த நிலையில் இருக்கின்றார்கள், எனக்கு இல்லையே என்கின்ற அந்த இயலாமையும் அந்த குறைபாடும் நம்மை அழுத்துகின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற மகிழ்ச்சி பறிபோகின்றது. மகிழ்ச்சி எதிர்பார்க்கிற நாம் எதிர்பார்க்கின்றோம், மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருகின்றது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, மாறாக நம் உள்ளத்திலிருந்து ஊற்றெடுப்பது. வெளியிலிருந்து வருவது சிற்றின்பங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை போல தோன்றும். போதை பழக்கங்களாக இருக்கலாம், புகைப்பழக்கங்களாக இருக்கலாம், மது மாது என்கின்ற தேவையற்ற பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது பட்டம், பதவி, பணம், இப்படி மனித உறவுகள் என்று சொல்லி தேவை, இவையெல்லாம் வெளியிலிருந்து வரும். இதெல்லாம் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி நாம் அலைந்து திரியலாம். வெளியில் நாம் சேர்க்கின்ற ஒவ்வொன்றுமே காணல் நீரை போன்றதுதான். அந்த நிலையை அடைகின்ற பொழுது அடுத்தை நோக்கி நம்முடைய உள்ளம் பாய ஆரம்பிக்கும், அலைவாய ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி குன்றி போகும். மாறாக மகிழ்ச்சி நம் உள்ளத்திலிருந்து ஊன்றெடுக்கின்ற பொழுது இருப்பதில் நிறைவு கண்டு இறைவனை புகழ்ந்து பாடி இறை உறவிலும் பிறருறவிலும் வாழ நாம் முற்படுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி என்றும் நமக்கு நிலைக்கக்கூடியதாக, தங்கக்கூடியதாக இருக்கும். அதை தான், அத்தகைய மகிழ்ச்சி தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு அழைப்பை விடுக்கின்றது, எதிர்பார்க்கின்றது. கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியின் மக்கள். காரணம், அவர்கள் கடவுளுடைய சொந்த மக்களால், கடவுளை சொந்த பிள்ளைகளாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அப்படி என்றால் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நான் முழு உள்ளத்தோடு நிறைவான மகிழ்ச்சியோடு சிரித்த நேரம் எப்போது? எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்களுக்கு முன்னால்? சிரிப்பு என்பது இதோ என்னுடைய உதடுகள் அசைவது, என் பற்களை காட்டுவது, அல்ல சத்தமாக அது சத்தம் எழுப்பி சிரிப்பது அல்ல. அது பிறருக்காக நாம் போடுகின்ற வேஷம். சிரிப்பு என்பது என்னவென்றால், ஒரு குழந்தை சிரிப்பதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா, மகிழ்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, சிரிக்கின்ற பொழுது அவனுடைய முகத்தினுடைய எல்லா உறுப்புகளும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். கண்கள் சிரிக்கும்,
அதனுடைய கன்னங்கள் சிரிக்கும், உதடுகள் சிரிக்கும், அதனுடைய முகத்தில் இருக்கின்ற எல்லா அவயங்களும் சிரிக்கும். இது உண்மையான மகிழ்ச்சி. இத்தகைய மகிழ்ச்சி நாம் எப்போது கடைசியாக அனுபவித்தோம்? அன்றாட வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாம் அந்த மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு கவலையோடும் கண்ணீரோடும் போராட்டங்களோடும் துன்பங்களோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டு மணமகள் மன்றங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். சிரிப்பு மன்றங்கள் இப்போ வைக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் வந்து நகைச்சுவை சொல்லுகிற பொழுது எல்லோரும் கைதட்டி சிரித்து விட்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். அன்றாட வாழ்விலே ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளிலே மகிழ்ச்சி நம்மிலே குடிகொண்டிருப்பதை மறந்து விட்டோம். இத்தகைய கால சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய இந்த திருவருகை காலத்துடைய 3வது ஞாயிறு மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கின்றது. இந்த ஞாயிறின் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பெற்ற மகிழ்ச்சி பிறரும் பெற வேண்டும் என்று சொல்லி பிறரே மகிழ்ச்சியை பரப்புகின்றவர்களாக இருக்க வேண்டும், அகில உலகிலே அமைதியும் மகிழ்ச்சியும் தலைத்தோங்க உழைக்கக்கூடியவர்களாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்போது கிடைக்கும்? கிறிஸ்து நம்மிலே வருகின்ற பொழுது. அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகம் செப்பனியா புத்தகத்திலிருந்தும், இன்றைய திருப்பாடலானது திரு எசாயா 12ஆம் அதிகாரத்திலிருந்தும், இன்றைய 2வது வாசகம் பிலிப்பியருக்கு திருமுகத்திலிருந்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்களுடைய முதல் வரிகளை பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ந்திருக்க அழைப்பை விடுக்கின்றது. சீயோன் மகளே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி என்று சொல்லி, அக்களித்து கல் நடனம் ஆடு என்று சொல்லி செப்பனியா இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பை விடுக்கின்றார். பவுலடியார் தன் திருமுகத்தை சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ந்திருங்கள், ஆண்டோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். எசாயா தன் திருமுகத்தை சொல்லுகின்ற பொழுது ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் வியப்புக்குரிய செயல்களை உங்களில் செய்திருக்கின்றார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை எசாயா அழைப்பதாக இருக்கின்றது. அகமகிழ்வு, அக்களிப்பு, மகிழ்ச்சி இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய வார்த்தை சொல்வதை போல பணத்தை தேடிக்கொண்டு, பதவியை தேடிக்கொண்டு, மனிதர்களை தேடிக்கொண்டு, செல்வங்களை தேடிக்கொண்டு, உடல் இன்பங்களை தேடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக இன்றைய முதல் வாசகத்திலே அற்புதமான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுங்க. கடவுள் உங்களோடு இருக்கின்றார், கடவுள் உங்கள் நடுவிலே இருக்கின்றார், இஸ்ரவேல் அரசர் உங்கள் நடுவிலே இருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? கடவுள் நம் மத்தியிலே, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இதை உணர வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் என் மத்தியிலே இருக்கின்றார். ஆண்டவர் எங்கே எப்படி நம் மத்தியிலே இருப்பார்? மத்தேயு 18 படிக்கின்ற பொழுது 2-3 பேர் எங்கே என் பெயரால் ஒரே உள்ளத்தோடு கூடி ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். நம் மத்தியிலே கடவுள் குடிகொள்கின்றார். ஆலயத்திலே குடுமி ஜெபிக்க வருகின்ற பொழுது, ஆலயத்திலே நாம் குழுமி ஜெபிக்க வருகின்ற பொழுது, வீட்டிலே நாம் கூடி குடும்ப ஜெபமாலையை சொல்லி ஜெபித்து ஜெப வாழ்வாக நம்முடைய ஜெப இல்லமாக நம்முடைய இல்லத்தை மாற்றுகின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்றார். ஒருவர் ஒருவரை அன்பு செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி பேதுரு சொல்லுவார். அப்படி என்றால் பிறரன்பு காரியங்களை செய்கின்ற பொழுது, இரக்க செயல்களை செய்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். இப்படி கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் அழகாக நமக்கு சொல்லி காட்டுங்கள். கடவுள் நம் மத்தியிலிருந்து எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் அழுகையும் போராட்டங்களையும் எடுத்தெறிந்து விடுவார். அங்கே எதுவுமே இருக்காது. எனில் நான் அவர்கள் நடுவிலே குடிகொள்வேன் என்று இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் காரணம் கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்றார். இப்படி நம்மோடு இருக்கின்ற கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அதை தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார். ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள், கிறிஸ்துவோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள். எப்படி கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது? 1 யோவான் புத்தகம் 3-4 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது அன்பை மையமாக வைக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இணைகின்றோம். இப்படி கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது
நாம் எவரை புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். 2 கொரிந்தியர் 5:17. பழையன கழிந்ததன்றோ புதியன நம்மில் புகுந்ததன்றோ என்று சொல்லப்படுகின்ற பழைய மனிதருக்கு இயல்புகளை பற்றி எபேசியர் புத்தகத்திலே பவுல் அழகாக நமக்கு சொல்லி காட்டுவார். ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற மக்களாக இருப்போம். அப்போ 2வது காரணம் கடவுளோடு இணைந்து மகிழ்ந்திருப்பது. இப்படி கடவுள் நம் மத்தியில் இருப்பதை உணர்ந்து வாழ்கின்ற பொழுதும், கடவுளோடு இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற பொழுதும் நடக்கிற நிகழ்வு என்ன? கடவுள் நம்மிலே மகிழ்பவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சிப்புனை அழகாக சொல்லுகின்றார். உன் பொருட்டு கடவுள் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்திர அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். விவிலியத்திலே ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. கடவுள் துள்ளி குதித்து அக்களித்து களி நடனமாடி மகிழ்ந்திருப்பது. எப்போது கடவுள் இத்தகைய மகிழ்ச்சியை அடைவார் என்றால், லூக்கா புத்தகம் 15:8 மற்றும் 7 மற்றும் 10 படிக்கின்ற பொழுது, மனம் மாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே விண் தூதர்கள் மத்தியிலே கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் 3வது காரியம், நம்முடைய மகிழ்ச்சி கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டுமெனில் மனம் மாற்றம் தேவை. நம் வாழ்விலே மாற்றம் தேவை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இதோ ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி கொடாத மரங்கள்லாம் வெற்றுண்டு தீயிலே போடப்படும் என்று சொல்லி மிக வன்மையாக அவர்களுக்கு சாடுகின்றார். மனம் மாறுங்கள், திருமுழுக்கு வெறுங்கள், நீங்கள் மனம் மாறு என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை இயேசுவின் வருகைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கேள்வி ஒன்று, பதில் வேறு என்பதை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சூழ்ந்திருந்த மக்கள் கேட்கின்றார்கள். இது சாதாரண கேள்வி அல்ல. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே இறை செய்தி அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிகின்ற பொழுது, அவர் வாழ்க்கை நிலை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, தடமாறி இருப்பதை உணர்கின்ற பொழுது, இறை உறவை விட்டு பிரிந்த நிலையை அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, தன் பாவத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கின்ற பொழுது, புது வாழ்வு எனக்கு வேண்டும், இறை உறவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படுகின்ற பொழுது, அந்த ஆசையின் வெளிப்பாடாக வருகின்ற செயல்தான் இந்த வார்த்தைகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது இங்கு மட்டுமல்ல. திருத்துதர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, பேதுரு அந்த பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு பின்னால் தைரியத்தோடு எழுந்து இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்ற பொழுது, மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக இயேசுவின் சீடர்களை பார்த்து கேட்பார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாறுங்கள், இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்வதாக இருக்கும். தமஸ்கு வீதி நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவர் தடுத்தால் கொல்லப்பட்டவுடன் வீதியிலே கிடந்த பவுல் எழுந்து நிற்கின்ற பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னிலை உணர்ந்த பவுல் கேட்டது, நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி பவுலுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி இதோ சும்மா சாதாரணமாக கேட்கின்ற கேள்வி அல்ல. உள்ளம் குத்துண்டவர்களாக புது வாழ்வை நோக்கிய மனம் கொண்டவர்களுக்கு எழுகின்ற ஒரு கேள்வி. அதைத்தான் அந்த மக்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 25:31 வசனங்கள் தனித்திருவி பற்றிய நிகழ்வு சொல்லப்பட்டிருப்பதை போல, உணவு கொடுப்பது, தாகம் தணிப்பது, உடையை பகிர்ந்து கொடுப்பது, தனிமையை போக்குவது, விரக்தி வேதனையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, இதெல்லாம் பகிர்வின் அடையாளங்கள். பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அன்றாட வாழ்விலே நாம் இருப்பதை பகிர்பவர்களாக இருக்க வேண்டும். இடம் என்ன இருக்கிறது என்று சொல்லி குறைபாடை பார்ப்பவர்களாக அல்ல, நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை, உடனிருப்பை, ஆறுதல் வார்த்தைகளை, புன்சிரிப்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆறுதலை கொடுக்கின்ற மக்களாக இருக்கலாம். பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 2வது இதே கேள்வியை அங்கிருந்து வரி தண்டுவோர் கேட்கின்றார்கள்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு மேல் தண்டாதிருங்கள், ஆசைப்படாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், வஞ்சித்து பறிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆசை, எல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்கின்ற ஆசை, பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவது, இந்த குணம் இல்லாமல் வாழ முற்படுங்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, படை வீரர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு யாரையும் அச்சுறுத்தி பறிக்காதீர்கள், யாரையும் ஏமாற்றி பறிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். தனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பையும் பதவியையும் தனக்கு கிடைத்திருக்கிற வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு பிறரை ஏமாற்றுகின்ற, பிறரை பயமுறுத்துகின்ற, பிறரை ஆட்டி படைக்கின்ற மனப்பக்குவங்களிடம் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் மனமாற்றத்தினுடைய வழிமுறைகள். இந்த வழிமுறைகளின்றி இவர்கள் செய்தால் என்னாகும்? நிலை வாழ்வை விற்றுக்கொள்ள முடியும். நிலை வாழ்வை விற்றுக்கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே வாழ்விலே குடிகொள்ள ஆரம்பிக்கும். அன்பு சகோதரமே, இயேசுவின் வருகைக்காக நம்மை தயாரிக்க இதோ இன்னும் 2 வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வாரங்களிலே வரலாற்றில் முதன் முறையாக வந்த இயேசுவை வரவேற்பதற்கான வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் நம்மை தயாரிக்க இருக்கின்றோம். இந்த தயாரிப்பு உண்மையிலேயே என் உள்ளத்திற்கும் என் வாழ்விற்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றதா? நான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி பிறரோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா என்றால் என் வாழ்விலே இயேசுவை நோக்கி எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். எந்த நிலையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது தடையாக என் காரியங்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தகர்த்தெறிவதற்கு, அதிலிருந்து வெளிவருவதற்கு முடிவெடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே கிறிஸ்து பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அவருடைய மகிழ்ச்சி என்று நமக்கு இருக்கும். அப்படி இல்லையெனில் நாம் நம் மனதை தயார்படுத்தி, இறை வருகைக்காக தயார்படுத்தி, நம்மை தூய்மைப்படுத்தி இறைவனை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில், இயேசுவை தேடி வந்த மனிதன் கேட்டல்லவா, நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதே கேள்விதான். உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு அழைத்தார். அவன் முகவாட்டத்தோடு சென்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் அப்படி அமைந்து விடக்கூடாது. நமுக வாட்டத்தோடு, சோர்வோடு, சோதனையோடு, அந்த பயத்திலே வாழ்கின்ற வாழ்வாக இருந்து விடக்கூடாது. மகிழ்ச்சியின் வாழ்வாக, அக்களிப்பின் வாழ்வாக மாறிடும். அது நம் கரங்களில் இருக்கின்றது. இந்த 2 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்வை முழுமையாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள, இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள, இயேசுவோடு இணைந்திட நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் என்னை பார்த்து, என் ஆண்டவனை பார்த்து கேட்டு அந்த வழிகளை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். முயற்சிப்போமா? கடவுள் கொடுக்கின்ற மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் குடிகொண்டிருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம்